அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் கடற்கரை காப்பாளர் என்ற புதிய நிகழ்ச்சியை தொடங்க உள்ளோம். இந்த புதிய வீடியோ நிகழ்ச்சியானது கடலோர செயல்பாட்டு கூட்டமைப்பு என்ற அமைப்பின் மூலமாக தொடங்க உள்ளோம். இந்த கடலோர செயல்பாட்டு அமைப்பு குறித்து சில அறிமுகத்தை நான் செய்யவிருக்கிறேன். இந்த கடலோர செயல்பாட்டு கூட்டமைப்பு என்பது சில 10 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் தீவிரத்துடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுடன், குறிப்பாக கடற்கரை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு செயல்பட்டு வரும் ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு இன்றைக்கு கடற்கரை காப்பாளர் என்ற நிகழ்ச்சியை ஏன் துவங்குகிறது என்றால், இன்றைக்கு கடற்கரையானது பல்வேறு ஆதிக்க சக்திகளாலும் இன்றைய நிலைமையில் கார்ப்பரேட் சக்திகளாலும் அதை கடற்கரையையும் கடல் வளத்தையும் கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதை நாம் புரிந்து கொண்டு அதை தடுக்கும் நோக்கத்துடன் ஒவ்வொருவரும் இந்த கடற்கரை கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் இந்த கடற்கரை காப்பாற்ற வேண்டும், கடற்கரை காப்பாளர்களாக மாற வேண்டும் என்ற லட்சியத்துடன் இந்த நிகழ்ச்சியானது துவங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இருக்கிற மீனவர்களுடைய நிலைமையானது பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமாக உள்ளது. மீனவுடைய வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறாகும். மீனவுடைய வரலாற்றை சற்று திருப்பி பார்த்தால் அவருடைய உன்னதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பெருமையை நாம் அனைவரும் உணர வேண்டும். இன்றைக்கு மீனவர்களுடைய பலம் அவர்களுக்கே தெரியாது என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதாவது மீனவர்கள் ஏராளமான செல்வாக்குடன் அவர்களை நம்பியே பாண்டிய மன்னனும் சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது நாம் வரலாற்றில் மறக்கக்கூடாத, மறக்க முடியாத ஒரு விஷயமாகும். பாண்டியனுடைய கொற்கை துறைமுகத்தின் மூலமாகவே முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்த முத்துக்கள் ரோமாபுரி பட்டணத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த முத்துக்களை கடலில் மூழ்கி முத்து எடுத்தது மீனவர்கள். இந்த மீனவருடைய முத்துக்குளியலை நம்பியே பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தான் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். பாண்டிய மன்னனுடைய கொடியில் மீன் சின்னம் இடம்பெற்றுள்ளது தற்செயலான நிகழ்ச்சி அல்ல. அது வரலாற்று ரீதியாக மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமான விஷயமாகும். மீன் சின்னம் என்பது பாண்டிய வம்சத்தின் அடையாளமாகவே இன்றைக்கு இருக்கிறது. இதை குறித்து உண்மையிலே ஒரு நேர்மையான முறையில் ஆராய்ச்சி செய்தால் உண்மைகள் தெரிய வரும் என்பதை இந்த சமயத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். மீன் சின்னம் எதுக்காக வந்தது, மீன் சின்னத்திற்கும் மீனவர்களுக்கும் பாண்டிய வம்சத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை உண்மையிலே நேர்மையான முறையில் தயவு செய்து ஆராய்ச்சியாளர்கள் நேர்மையான முறையில் ஆராய்ச்சி செய்து உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும். மீனவர்களுடைய பெருமைகளை வெளி உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பாண்டிய மன்னர்கள் கொற்கை துறைமுகத்தின் மூலமாக ரோமாபுரி பட்டணத்திற்கு முத்துக்களை ஏற்றுமதி செய்தார்கள். அதே போல சோழ மன்னனானது காவிரி பூம்பட்டினத்தின் மூலமாக முத்துக்களை ஏற்றுமதி செய்தார். இந்த சேர மன்னர்கள் முசிறி பட்டணத்தின் மூலமாக முத்துக்களை ஏற்றுமதி செய்தார்கள். இந்த முத்துக்கள் கிரேக்கர்களுக்கும் சீனர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் சென்றடைந்தன என்பது வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட உண்மைகளாகும். அன்றைய காலகட்டத்தில் மீனவர்கள் முத்துக்குளியின் மூலமாக கொண்டு வந்த முத்துக்களை பண்டமாற்றம் செய்து வேளாண்குடிகள் பெற்றுக்கொண்டன. வேளாண்குடிகளுடைய விளைச்சலை மீனவர்கள் பெற்றுக்கொண்டனர் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மைகளாகும். இன்றைக்கு பரதவர் என்றும் முக்குரவர் என்றும் மிக சிறப்பான முறையில் வரலாற்றில் அவர்கள் வாழ்ந்துள்ளனர். கடற்கரை கிராமங்கள் அனைத்திலுமே மீனவர்கள் பெரும் பெரும் மாளிகைகளோடும் பிரம்மாண்டமான வசதிகளோடும் வாழ்ந்துள்ளனர். இந்த உண்மைகளை நாம் மறக்கவும் கூடாது. இப்போ இன்றைய நிலைமையில் மீனவர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய நிலையில் மீனவர்கள் இந்திய குடிமகனாக கூட கருதப்படவில்லை என்பது ஒரு ஆழ்ந்த வருத்தத்துக்குரிய விஷயமாகும். ஏன் நாம் அப்படி குறிப்பிட முடியும்னால், மீனவன் சுடப்படுகிறான், மீனவன் காணாமல் போகிறான், அது பற்றி எந்த அக்கறையும் இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு மீனவர்கள் தான் எல்லை ஓரத்தில் காவலர்களாக இருக்கிறார்கள். எல்லை ஓரத்தில் ஒரு தீவிரவாதியோ அன்றைய காலகட்டத்தில் படையெடுத்து வந்தால் கடல் மூலமாக தான் படையெடுத்து வருவார்கள். அதை நாட்டின் எதிரிகளை கடற்கரையிலே நின்று அவர்களுடன் போரிட்டு நாட்டை காப்பாற்றிய பெருமை யாருக்கு என்றால் மீனவர்களுக்கு தான் சொந்தம். மீனவர்கள் தான் நாட்டின் முதல் தேசபக்தர்களாகும். எல்லை சாமிகள் என்றே அவர்களை குறிப்பிடலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. எல்லை சாமிகள் தான் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த எல்லை சாமிகளுக்கு கொடுக்கப்படும் மதிப்பு என்னது? என்ன மதிப்பு கொடுக்கிறார்கள் இந்த நாட்டில்? ஒரு குடிமகன் என்ற முறையில் இதே டெல்லியில் ஒரு உயர்சாதியை சார்ந்த ஒரு அதிகாரிகளோ அல்லது மற்ற அரசியல்வாதிகளோ அல்லது பிரம்மாண்டமான தொழிலதிபர்களோ காணாமல் போனால் என்ன நடக்கிறது? நாடே பதட்டத்தில் ஆளுகிறது. எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லா ஊடகங்களும் அதை பற்றி அக்கறையோடு விசாரிக்கின்றன, செய்திகளை வெளியிடுகின்றன. ஆனால் மீனவன் வாரந்தோறும் காணாமல் போகிறான், கடலில் அவன் காணாமல் போகிறான், மூழ்கி இறக்கிறான். எந்த அக்கறையும் கிடையாது. தேடுதலை யார் செய்கிறார்கள்? மீனவர்களை தேடுவது அந்தந்த கிராமத்தார்கள், அந்தந்த கிராமத்து நிர்வாகத்தார்கள், நாட்டார்கள் தான் முயற்சி செய்து செய்கிறார்களே தவிர மற்ற அதிகாரிகள் பெரிதும் அக்கறை எடுத்துக் கொள்வதே கிடையாது. ஏன்?
இந்த நிலைமை எதற்காக? மீனவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மீன்பிடிப்போடு நின்று விடவில்லை. மீன்பிடிப்பு மட்டும் அவர்கள் செய்யவில்லை. முத்துக்குளியில் ஈடுபட்டார்கள், விவசாயம் செய்தார்கள், ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட சிங்காரவரோட வரலாறே பார்த்தீங்கன்னா அரிசி ஏற்றுமதி செய்தார், ஏராளமான பண்டங்களை அவர் ஏற்றுமதி செய்தார் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். சிங்காரவர் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார். இன்றைக்கு சிங்காரவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்றால், சிங்காரவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருடைய வரலாறும் மறக்கடிக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. இன்றைக்கு அதிலிருந்து தொடங்கிய நிறைய ஏராளமான தியாகங்களை போர் புரிந்து எல்லைகளை காப்பாற்றிய பெருமை மீனவர்களுக்கு உண்டு. ஆனால் மீனவர்கள் காணாமல் போனாலோ சுட்டுக் கொல்லப்பட்டாலோ எந்த அக்கறையும் எடுத்து அதை தடுத்து நிறுத்துவது கூட இந்த நாட்டில் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். ஒரு குடிமகனை, இந்த நாட்டின் குடிமகனை இன்னொரு நாட்டு இராணுவம் சுடுகிறது. ஏன்? ஒரு தொலைபேசியின் மூலமாக கூட அந்த சிறிய நாட்டை கண்டிக்க இந்த நாட்டில் யாருக்கும் அக்கறையும் இல்லை, துப்பும் இல்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற மீனவர்களை எடுத்து பார்த்தால் 1,60,00,000 பேர் தான். இந்த 1,60,00,000 பேர் அவருடைய ஓட்டு வங்கி கூட கிடையாது, அவர் பெரிய ஆதிக்க சக்தியும் கிடையாது. இந்த நிலைமையை பயன்படுத்தி கொண்டு அவர்களை கடற்கரையில் இருந்து விரட்டுவதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் ஏராளமான தொழிற்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். நீல பொருளாதார திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அந்த நீல பொருளாதார திட்டத்தை கடலிலும் கடற்கரையிலும் 13 வகையான தொழிற்திட்டங்களை நிறுவப் போகிறார்கள். சுற்றுலா திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அந்த நீல பொருளாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கடலிலே குழாய்களை போட்டு பெட்ரோல்கள் எடுப்பது, டீசல் எடுப்பது, எரிவாயு எடுப்பது என்று செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் கடலில் முழுக்க சுற்றுலாத்துறை திறந்து விட்டு ஹோட்டல்கள் கட்டுவது, ரிசார்ட் சென்டர் கட்டுவது என்று அன்றைய காலத்தில் செல்வாக்கோடு பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு பெரும் செல்வாக்கத்தோடு அரசியல் செல்வாக்கோடு வாழ்ந்து வந்த மீனவர்கள் இன்றைக்கு மீன்பிடியோடு சுருங்கி போய் ஒரு குடிமக்களாக கூட அங்கீகரிக்கப்படாமல் ஒரு வறுமை கோட்டில் தள்ளப்பட்டு வேதனையில் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒரு அவலமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பது அனைத்து வேதனைக்குரிய விஷயம். இதை கண்டுகொள்ளாமல் உள்நாட்டு சமூகம் கண்டுகொள்ளாமல் கடந்து போவது அதைவிட கவலைக்குரிய விஷயம். மீனவர்களை வெளியேற்றும் திட்டங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றன. மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மட்டும் இல்லாமல் இந்த கடலையும் கடற்கரையும் கடல் வளத்தையும் காப்பாற்றாவிட்டால் மிகப்பெரிய நாசம் உலகம் முழுவதும் ஏற்படும். கடல் என்பது ஏதோ மீனவர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. கடல் சூழல் என்பது உலகம் முழுவதும் உள்ள தட்பவெப்ப சூழ்நிலையை அதிக வெப்பம் அடையாமலோ அல்லது அதிக குளிர்ச்சி அடையாமலோ ஒரு சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு தான் கடல் என்ற பிரம்மாண்டமான சூழலமைப்பு. இந்த சூழலமைப்பு ஒரு குப்பை தொட்டியாக பாவிக்கப்பட்டு அதில் குப்பைகளை கொட்டுவது, கழிவுகளை கொட்டுவது, ஏராளமான தொழிற்திட்டங்கள் என்ற பெயரில் அழிவு திட்டங்களை கொண்டு வருவது, அதன் மூலமாக கடலை தாயாக பராமரித்து வரும் மீனவர்களை வெளியேற்றுவது என்பது பெரும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடும். எதிர்காலத்தில் அனைத்து குடிமக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். இந்த விஷயங்களை தடுக்க வேண்டும். இந்த அழிவுகர திட்டங்களை தடுக்க வேண்டும். நீல பொருளாதார திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், இது போன்ற திட்டங்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே கடற்கரை காப்பாளர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கடற்கரை காப்பாளர் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கடற்கரையையும் கடல் வளத்தையும் காப்பாற்றுவதற்கு இந்த கடற்கரை காப்பாளர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். ஒவ்வொரு கடற்கரை கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் மீனவ மக்களும் தங்களை கடற்கரை காப்பாளர்களாக மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இதன் மூலமாக அழைப்பு கொடுக்கிறோம். இன்றையிலிருந்து நாம் ஒரு சூளுரையை மேற்கொள்வோம். ஒவ்வொரு மீனவ மக்களும், ஒவ்வொரு மீனவ இளைஞனும், ஒவ்வொரு மீனவ பெண்ணும் இந்த கடற்கரையை நாம் காப்பாற்றி எதிர்கால தலைமுறைக்கு அப்படியே பத்திரமாக அதை ஒப்படைக்க வேண்டும். நமக்கென்று எந்த சொத்துக்களோ, நாம் பெரிய ஆதிக்க சக்தியும் கிடையாது, நமக்கு சொத்துக்களும் கிடையாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நமக்கு இருப்பது ஒரே சொத்து, ஒரே வளம், கடல், கடற்கரை. இதை நாம் அப்படியே பத்திரமாக பாதுகாத்து நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் கடற்கரை காப்பாளர் நிகழ்ச்சி. இந்த கடற்கரை காப்பாளர் நிகழ்ச்சியில் அனைத்து மக்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.